நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ண முடியும் இல்லையா? அந்த வகையில தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் மனசுல அன்பை விதைச்சாரு, பாசிட்டிவிட்டிய விதைச்சாரு, மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தாரு. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதோட பலனாதான் இன்னைக்கு மக்கள் அவருக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. திமுக மீது ரொம்பவே கிளியரான, ரொம்பவே ஸ்பெசிபிக்கான குற்றச்சாட்டுகளை, விமர்சனங்களா ரொம்பவே நாகரிகமான முறையில வச்சாரு. லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க தவறிட்டீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டீங்க, கஞ்சா போதை இல்லாத தமிழகத்தை கொடுக்கறதுக்கு தவறிட்டீங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை மட்டும்தான் முன் வச்சாரு. மாறாக மறைந்த அரசியல் தலைவர்களையோ இல்லை இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்களையோ மாற்று கட்சியினரையோ எந்த விதத்திலையும் அவதூறா அவர் எங்கேயுமே விமர்சிக்கவே இல்லை. தன்னுடைய எதிரி யாரு அப்படின்றத ரொம்பவே கிளியரா சொல்லியிருந்தாரு. இது போக தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே அப்படின்ற ஒரு நரேட்டிவை ரொம்பவே அழகா செட் பண்ணாரு. ஸோ அந்த நரேட்டிவ் ரொம்ப கிளியரா ஒர்க் அவுட் ஆகி இன்னைக்கு அவருக்கு இந்த ரிசல்ட்ஸை கொடுத்துருக்குது. அவர் மீது வைக்கப்பட்ட தனி மனித விமர்சனங்களுக்கோ இல்லை அவதூறு கருத்துக்களுக்கோ எந்த வகையிலுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. மாறா அதை ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணிட்டு ரொம்பவே காமா கடந்து போயிட்டே இருந்தாரு. தொண்டர்களுமே தாவேகா தலைவர் விஜய் அவர்களை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல அவங்க தவறான கருத்துக்களை பதிவிடுறத தவிர்க்கணும், அவதூறான வார்த்தைகள், நாகரிகமில்லாத பேச்சுக்களை அவங்க தவிர்க்கணும், கருத்தால அவங்க எதிர்கொள்ள பழகணும். மாறாக அவங்க மீது வைக்கப்படுற தனி மனித விமர்சனத்துக்கோ அவதூறு கருத்துக்களுக்கோ அவங்க விஜய் எப்படி காமா அதை இக்னோர் பண்ணிட்டு கடந்து போயிடுறாரோ அதே மாதிரி தாவேகா தொண்டர்களுமே அதை காமா கடந்து போயிடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம பதில் சொல்றதை விட காலம் அவங்களுக்கான பதிலை கண்டிப்பா சொல்லும். ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, மக்கள் ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நாளைக்கு அறுவடை பண்ண முடியும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.